ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. this sponsored பை பைமோட். இந்த வெப்சைட்டில் வீட்டுக்கு தேவையான கிராசரிஸ் அண்ட் வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிடைக்கும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்க, சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. லைட்டாக ரெட்டிஷ் ஆகும். அந்த கொத்தமல்லி ஸ்மெல்லு வரும். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் எடுத்து வேறு பாத்திரத்தில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா ஹீட் ஆகணும். கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறமா தான் கொத்தமல்லி சேர்க்கணும். கொத்தமல்லி சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்மெல்லு நல்லா வரும், கொத்தமல்லி ஸ்மெல்லு. அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். நல்லா ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. கருவாடை சுடுதண்ணியில் போட்டு தான் கழுவணும். ஓகேங்களா, நல்லா சுடுதண்ணியில் போட்டு, மண் இருக்கும் இல்லையா, கடல் மண் இருக்கும். ஸோ அதனால் கருவாடு நல்லா சுடுதண்ணியில் போட்டு வேக வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணியில் கருவாடு போட்டு அந்த மண்ணெல்லாம் போகும். அதுக்கப்புறமா அந்த கருவாடை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த கருவாடு யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தலையை கிள்ளிடுங்க. ஒரு சிலருக்கு தலை பிடிக்கும், ஒரு சிலருக்கு தலை பிடிக்காது. எங்கள் வீட்டில் தலையை கிள்ளிட்டு தான் செய்வோம். நெக்ஸ்ட்டு அது கொத்தமல்லி ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஜீரகம் இந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஹீட்டான கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தனித்தனியாக ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்து ஒரு பாத்திரத்துலேயே சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பவுட்ரு அரைக்கணும் இல்லையா, ஸோ அதனால் இந்த மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா ஜீரக மணம் வரணும். அந்த ஜீரக மணம் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். ரொம்ப கருக்கிடாதீங்க, ரொம்ப ரெட்டிஷாகவும் பண்ணிடாதீங்க. ஓரளவுக்கு அது ரோஸ்ட் ஆனதையும் நம்ம எடுத்துக்கலாம். அந்த ஜீரக ஸ்மெல் வரும் இல்லையா, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகேங்க. இது நெக்ஸ்ட்டு இதில் மாற்றிக்கலாம். அடுத்தது ட்ரை ரோஸ் என்ன பண்ணலான்னா, கடலைப்பருப்பு இருக்கு இல்லையா, கடலைப்பருப்பு, குருமிளகு இது ரெண்டையும் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு கலராக இருக்கு இல்லையா, அந்த கலர் லைட் ஒயிட் கலரில் ஆகும். அந்த மாதிரி லைட் ஒயிட் கலர் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாம். குருமிளகு வெடிக்கும் லைட்டாக, பார்த்து சமைங்க. நெக்ஸ்ட்டு வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதை காஞ்ச மிளகான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்த காஞ்ச மிளகாவை எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப கருகிறதுக்கு விட்டுறாதீங்க. ஆயில் விட்டு ரோஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். எதுக்காக இப்படி பண்ணுறேன்னா, நல்லா ஹீட்டு படணும் இல்லையா எல்லா இடத்துலையும். அது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி அமுத்தி பிடிச்சிங்கன்னா ஹீட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு சோம்பு சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு மட்டும் சோம்பு சேர்த்துங்க, ரொம்ப சேர்த்தாதீங்க. நெக்ஸ்ட்டு மஞ்சள்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கிராம்பு அதிகமாக சேர்த்த வேணாம், 3 கிராம்பு தான் போடணும். அதிகமாக போட்டால் ஒரு கிராம்பு வாசம் அடிச்சிட்ருக்கோம். பட்டை ஒரு சின்ன சைஸு, இந்த அளவுக்கு மட்டும் பட்டை சேர்த்துக்கலாம். கசகசா சொல்லுவோம் இல்லையா, கசகசா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இதுவும் நிறையா சேர்த்தாதீங்க. நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி முழுசாக தோலை மட்டும் உரிச்சு எடுத்துக்கிட்டு ஆயில் சேர்த்து கருகாப்பில் கொஞ்சம் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம், ரெட் கலரில் வர அளவுக்கு. ஓகேங்களா, இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அடி பிடிக்கவே விட்டுறாதீங்க. எந்த சமையல் செஞ்சாலும் சரி, அதில் அடி பிடிக்க விட்டிங்க அந்த ஒரு கருகின வாசம் அடிக்கும். அது யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதனால் அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கருவாடோட தலையை குழந்தைங்களுக்கு புகை போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஒரு சின்ன சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அந்த கருவாடோட தலையை குழந்தைங்களுக்கு புகை போடுறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அதாவது எங்கள் ஊர் சைடு அடிக்கடி காய்ச்சல் வருது இல்லையா, அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் ஏடு எழுதி கட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் யாராவது அந்த மாதிரி எழுதி கட்டினீங்கனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் எங்கள் தம்பிக்கு ஏடெல்லாம் எழுதி கட்ட மாட்டோம். அவனுக்கு புகை மட்டும்தான் போடுவோம். நெக்ஸ்ட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வருவோம். அவ்வளோதான், லைட்டாக புகையை மட்டும் போட்டு விட்டுட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு போயிட்டு வந்தாலே அவனுக்கு சரியாயிரும். அதாவது விட்டு விட்டு ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும். அது என்னன்னே தெரியாது, சும்மா அழுதுகிட்டே இருப்பாங்க. அந்த கண்ணு மூடி பார்த்தாலே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சொல்லிடுவாங்க, குழந்தைக்கு ஏடு எழுதி கட்டினா தான் சரியாகும்னு. பட் எங்கள் அம்மா புகை போட விட மாட்டாங்க. புளி லெமன் சைஸில் எடுத்துக்கோங்க. அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் அந்த ட்ரை ரோஸ்ட் பண்ணோம் இல்லையா, இதை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடராக அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெங்காயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது நெக்ஸ்ட்டு தேங்காய் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அது கூட சேர்த்துக்கலாம். இந்த பவுடரையும் அது கூட சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொத்தமல்லியெல்லாம் போடுறதுனால இது ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது. ஏன்னா கொரகொரப்பாக தான் அரையும். நல்லா பவுட்ரு மாதிரி அரையணுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் அரைக்கணும், தண்ணி ஊற்றாமல். நெக்ஸ்ட்டு இதுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் அரைச்சிக்கலாம். தக்காளி அதிகமாக போட வேணாம், புளி அதிகமாக ஊற்றினா தான் இதுக்கு நல்லாயிருக்கும் இந்த குழம்புக்கு. இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. புகை போடுறதுக்கு என்னென்ன போடுவாங்கன்னா, கருவாடு, தலை மட்டும்தான் சேர்த்தணும். கருவாடு போடக்கூடாது. அந்த தலையை மட்டும் போடணும் அந்த ஸ்மெல்லுக்காக. இந்த மாதிரி கருவாடு வந்து நான் சொன்னேன் இல்லையா, சுடுதண்ணியில் போட்டு இந்த மாதிரி நல்லா நீட்டாக கழுவி எடுத்துக்கோங்க. தலையை பாருங்கள் எப்படி கிள்ளியிருக்காங்கன்னு, அந்த மாதிரி தனியாக கிள்ளிருங்க. நாங்கள் அதை புகை போடுறதுக்கு தம்பிக்கு எடுத்து வச்சுக்கோம். இந்த மாதிரி சுடுதண்ணி ஆவி பறக்குது பாருங்கள். இந்த மாதிரி சூடானதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் வெட்டி வச்சுருப்போம் இல்லையா, 2 வெங்காயம் வெட்டிக்கோங்க. சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி பொடி பொடியாக வெட்டி எடுத்துகிட்டு ரெண்டாக வெட்டினாலே போதும். கருவேப்பிலை சேர்த்துக்கிட்டு இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா மிளகு, அதை எடுத்து சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு குழந்தைங்களுக்கு புகை போடுறதுக்கு என்னென்ன சேர்த்துவோன்னு பார்க்கலாம். அதை வந்து நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன், எப்படி போடணும் என்னென்னு. ஓகேங்களா? வெள்ளை பூண்டோட தோல் இருக்கும் இல்லையா, அந்த தோல் மட்டும் லைட்டாக போட்டு புகையை போடலாம் குழந்தைங்களுக்கு. அந்த ஏடு எழுதி கட்டுறதெல்லாம் வந்து சரியாயிரும்னு சொல்லுவாங்க. இந்த மசாலா பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கேன்னு. இந்த மாதிரி அரைச்சதை வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதி பிடிச்சதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க, லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க. நெக்ஸ்ட்டு புளியை கரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. புளி சேர்த்துக்கலாம் குழம்பு இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா. புளியும் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி கருவாடு சேர்த்துக்கலாம். நல்லா கருவாடு வந்ததுக்கப்புறமா குழம்பு ஆஃப் பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம். நல்லா எப்படி கலர்ஃபுல்லாக வந்திருக்குன்னு பாருங்கள். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.